சூர்யா, அம்மா, என்னாச்சுமா? ஏதாவது ஏதாவது வேலை இருக்கா? பாரு சூர்யா, நான் வளகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். ஆனா உனக்கு இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? அம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எல்லாரையும் சீமந்தத்துக்கு வர சொல்லிட்டேல்ல? நான் யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுருக்கேன். அப்படி இல்ல சூர்யா, வீட்டாளுங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நீ கூப்பிட்டுருக்கல்ல? ஆமாம்மா, வீட்டாளுங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் வருவாங்க. யாரையும் நீ விடலையே சூர்யா? அத நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட விடலன்னு சொல்லு. இங்க பாரு சூர்யா, நீ அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன, அதுக்கு நான் எதுவும் சொல்லல. அவளை திரும்பவும் கூட்டிகிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கும் நான் எதுவும் சொல்லல. சூர்யா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது. என்னோட விருப்பம் எல்லாம் என் வீட்டை சேர்ந்தவங்க, என்னோட சொந்தக்காரங்க இந்த விழாவில் கலந்துக்கணுங்கிறது தான். நான் என்னோட மொத்த குடும்பத்தையும் இந்த வீட்டோட ஒரு மூலையில இருந்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அம்மா, உங்களுக்கு வேணா நீங்க கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா சூர்யா, உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல? அவ ரொம்ப பிடிவாதக்காரிப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டா. உனக்கே தெரியும்ல சூர்யா? ஏன் சந்தோஷத்துக்காக, உன்னோட அம்மாவோட சந்தோஷத்துக்காக ஒரே ஒரு ஃபோன் பண்ணு சூர்யா. நான் சரிம்மா, உங்களுக்காக பண்றேன். உங்களுக்கே தெரியும்ல, உங்க பேச்சை என்னைக்கு நான் மீறினதில்லை. இதோ இப்பவே ஃபோன் பண்றேன். ஹலோ சந்தியா. ஹலோ ஹலோ